ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நீதிமன்றங்களில் 2329 காலி பணியிடங்கள் வேகன்சியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸும் போயிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கடந்த 28ஆம் தேதி. ஸோ நம்ம எப்படி அதுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன, கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பூராமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலியமாக மாவட்ட நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 2329 காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 638 வேகன்சி இருக்குது. காவலர் மற்றும் இரவு காவலர் அவங்களுக்கு 459 வேகன்சி இருக்குது. மசால்ஜி பன்முக உதவியாளருக்கு 402 வேகன்சி. இளநிலை கட்டளை நிறைவேற்றுவதற்கு 242 வேகன்சி. தூய்மை பணியாளர்களுக்கு 202 வேகன்சி. இது ஓவராலாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட நீதிமன்றங்களில் 17 பிரிவுகளில் காலியாக உள்ள 2329 வேகன்சியை மே 27க்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கடைசி தேதி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான உண்டான வேகன்சி எவ்வளோ நம்ம அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது மாவட்டம் வாரியாக தனித்தனியாக வேகன்சி வரும். ஒரு சில மாவட்டத்துக்கு ஒரு சில போஸ்ட் தான் இருக்கும், ஒரு சில வேகன்சி தான் இருக்கும். ஒரு சில மாவட்டத்துக்கு எல்லா வேகன்சியுமே இருக்கும். இது ஓவர் 2329 வேகன்சி ஓவராலாக தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாகவே. இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வைஸாக மாறும். இது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நகல் பரிசோதகர் அதாவது எக்ஸாமினர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள். இது தமிழ்நாடு ஃபுல்லாக. இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாறும். சம்பளம் ஏற்றுமுறை பார்த்திங்கன்னா 19,500 71,900 வரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீடர் அதாவது நகல் வாசிப்பர் அவங்களுக்கு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 19,500 71,900 வரைக்கும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, முதுநிலை கட்டளை நிறைவேற்றனர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி தான். இளநிலை கட்டளை நிறைவேற்றுவர் கட்டளை பணியாளர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 242 வேகன்சி. அவங்களுக்கு சம்பளம் 19,000 69,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் ரைட்டர் அவங்களுக்கு ஒரு வேகன்சி தான் இருக்குது. அவங்களுக்கு 16,600 60,800 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளிப்பட நகல் எடுப்பவர் அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 53 வேகன்சி. இது சேம் சேலரி தான். அதாவது ப்ராசஸ் ரைட்டர் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் இவங்களுக்கும். அதுக்கப்புறம் டிரைவர் இவங்களுக்கு 27 வேகன்சி. 19,500 71,900 வரையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நகல் பிரிவு உதவியாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காப்பிஸ்ட் அட்டெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 16 வேகன்சி இருக்குது அந்த போஸ்ட்டில். கிட்டத்தட்ட 15,700 58,100 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 638 வேகன்சி இருக்குது. 15,700 58,100 வரை சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 202 வேகன்சி. சேம் சேலரி தான். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தோட்ட பணியாளர் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 வேகன்சி இருக்குது. 15,700 58,100 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாட்ச்மேன் அண்ட் நைட் வாட்ச்மேன் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 459 வேகன்சி. கிட்டத்தட்ட 15,700 18,100 வரையும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 85 வேகன்சி இருக்குது. சேம் சேலரி தான். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் அண்டு மசால்ஜி அவங்களுக்கு 15,700 58,100 வரையும் சம்பளம் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வேகன்சி இருக்குது. தூய்மை பணியாளர்கள் மற்றும் மசால்ஜி அவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. வாட்டர்மேன் அவங்களுக்கு வாட்டர் உமன் அவங்களுக்கு 2 வேகன்சி. மசால்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 402 வேகன்சி இருக்குது. இது ஃபுல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் நான் கொடுத்துறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு நியர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதில் எக்ஸாம் எழுதி ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சியும் மாறும், எல்லாமே மாறும். ஸோ அதை வந்து மட்டும் பார்த்துக்குங்க. இங்கே ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதை வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற வேகன்சி எல்லாமே வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினேஷன், சீனியர் ஃபைல்ஸு, ஜூனியர் ஃபைல்ஸு, ஜெராக்ஸ் சாஃப்ட்வேர் மொத்தம் வேகன்சி வந்து 6 தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் டேட்டு, க்ளோசிங் டேட்டு அண்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர், கிளீனர்ஸ் ஒர்க்கர், அதுக்கப்புறம் வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மாறும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிங்களேன், திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குது பார்த்துங்க. ஸோ ஒவ்வொன்று, அதாவது டிரைவரில் வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அது இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு, கார்டன் வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 64 வேகன்சி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 81 வேகன்சி வந்து இருக்குது திருச்சிராப்பள்ளியில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வந்து மாறும். இப்போதைக்கு வந்துட்டு நான் சும்மா ஏதாச்சும் ஒரு கல்வி தகுதி வந்து அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து கல்வி தகுதி மாறும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறும். மற்றபடி எந்த இதுவுமே மாறாது. ஸோ அதை பற்றி மட்டும் பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிரைவர், அதாவது ஓட்டுநர் அந்த பதவிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ மாவட்டத்தின் பெயர் அப்படின்னு வந்து நான் சும்மா ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணி அது மாதிரி உங்களோட மாவட்டம் எது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து முக்கியமாக வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓட்டுநருக்கு மட்டும்தான், இணையவாயிலாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எச்சரிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் சில விதிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படிங்கிறத படிச்சுக்கணும். விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய தகவல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சில பாக்ஸாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் முக்கியமாக படித்து பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா படித்து பார்த்துக்கலாம். காலி பணியிடங்கள், அதாவது எவ்வளோ வந்து காலி பணியிடங்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். அதாவது டிரைவருக்கு வந்து இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து ஒரு வேகன்சி, ஊதிய நிலை வந்து 8 நிலையில் இருக்கும். 19,500 ரூபாயிலிருந்து 71,900 வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் யாருக்கு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டி அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா எஸ்சி ப்ரியாரிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க இந்த ஜாப்க்கு, இந்த வேகன்சிக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாறலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்படி இருக்குது, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து மாறலாம், தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு, அதாவது 18 வயது நிறந்தவராக இருக்க வேண்டும். அது மாதிரி இந்த ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது 1/7/2006 பிறகு பிறந்த இருக்கக்கூடாது, 1/7/2024 பிறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே 18 வயசு முடிஞ்சவராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகபட்ச வயது பூர்த்திருக்க வந்து ஆதி திராவிட வகுப்பினர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு வந்து 37 வருடங்கள் இருக்கலாம். விண்ணப்பதாரர் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் அவர் வந்து கொடுத்துருக்காங்க. 34 வருடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிகபட்ச வயது. இதில் வந்து 1990 வரையும் வந்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள், அதாவது ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் தவிர அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 32 வருடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. ஏஜெலாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறும், அதுக்கப்புறம் வேகன்சி வந்து மாறும், கல்வி தகுதி வந்து மாறும். அவ்வளோதான், மற்றபடி எந்த இதுவுமே மாறாது.
அதுக்கப்புறம் சில விதிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைக்கு அதிகமான கல்வி தகுதிகள் சிற குறிப்பிடவே அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். அதுக்கான சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி, இந்த போஸ்டருக்கு ஓட்டுநருக்கு வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து ஓட்டுநர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோமா, இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் ஓட்டுவதற்குரிய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வாகனம் ஓட்டும் முன் அனுபவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலுமே போதும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் அனுபவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் குறிப்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து அவங்களுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு, அதாவது இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தொகை வந்து 500 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு பூராமே முழு விலக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துங்க. பணி அளிக்கப்படும் இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்வு தன்மை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எழுத்து தேர்வு இருக்கும், செய்முறை தேர்வு இருக்கும், வாய்மொழி அதாவது வைவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எழுத்து தேர்வு வந்து OMR சீட் மூலம், அதாவது 1 மார்க் தான், 100 மார்க் இருக்கும். செய்முறை தேர்வு வந்து 70 மார்க்கு, வாய்மொழி வந்து 30 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி எக்ஸாம் இருக்கும். எழுத்து தேர்வில் பார்ட் A பார்ட் B அப்படின்னு வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்ட் A வந்து தமிழ் தகுதி தேர்வு, பார்ட் B வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இதில் வந்து விலக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் Bயில் வந்து பொது அறிவு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பாடத்திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் ஏக்கு என்னென்ன பாடத்திட்டம் வரும், பார்ட் பிக்கு என்னென்ன பாடத்திட்டம் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் மாறும். இது இங்கே வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதை தான் மட்டும்தான் மாறும். மற்றபடி சேலரி மாறும், மற்றபடி எந்த இதுவுமே மாறாது. பாடத்திட்டம் மாறும், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறும், அதுக்கப்புறம் வந்து சேலரி மாறும், அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மாறும். அவ்வளோதான், மற்றபடி எந்த இதுவுமே மாறாது. ஸோ இது வந்து டிரைவருக்காக நோட்டிஃபிகேஷன். இதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிப்பதற்கான அறிவுரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே முழுசாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு முதுநிலை கட்டளை நிறுவனர், அதுக்கப்புறம் ஒளிப்பட நகலர், அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் விட்டுருக்காங்க. இதில் வந்து மெயினாக நம்ம வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். டைரெக்டாக வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போயிடலாம். சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். முதுநிலை கட்டளை நிறுவனருக்கு வந்து 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 19,500 இருந்து 71,900 இருக்கும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் கம்மியாக இருக்கும் சேலரி, 16,600 60,700 வரையும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், அதுவும் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த வீடியோ வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதுக்காண்டி நான் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் வந்து சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்களா கல்வி தகுதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதுநிலை கட்டளை நிறுவனருக்கு வந்து குறைந்தபட்சம் பொது கல்வி தகுதி, அதாவது 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒளிப்பட நகல் எடுப்பவங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இதில் சில குறிப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கான தேர்வு தன்மை, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தேர்வு, இது வந்து கொள்குறை, அதாவது OMR தான் இருக்கும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 170 மார்க்கு, வாய்மொழி அதாவது வைவா வந்து 30 மார்க், மொத்தம் 200 மார்க்கு. பொது அறிவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பகுதி பார்ட் A பார்ட் Bன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல வந்துட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு கட்டாயம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 20 மார்க் எடுத்தால் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 40% மார்க் எடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்ட் Bயில் வந்து 120 மார்க்கு, வைவாக்கு அது மாதிரி தனியாக வந்துடும். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி எந்த இதுவுமே மாறாது. அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி அடுத்த போஸ்ட் ஒன்று இருக்குது, அது வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். இந்த 3மே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்ஜி, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இவங்களுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சம்பளம் தான். வேக்கன்சி அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்வு கட்டணம் அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம தேர்வு தன்மை இது மட்டும் வந்து மாறும் அப்படின்னு வந்து இதுவும் 200 மார்க் தான். தமிழ் பார்ட்டியில் வந்து தமிழ் தேர்வு கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும் கல்வி தகுதி வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. மிச்சப்படி எதுவுமே குறிப்பிட்டு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். இது வந்து பார்ட் ஏல வந்து பொதுத்தமிழ் 8ஆம் வகுப்பு, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம், நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு மற்றும் இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதுக்கு வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு 10th வரையும் தான் படிச்சிருக்கேன், 8th வரையும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் ஒரு கனவாக இருக்குது, ட்ரீமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ சில பேர்த்துக்கெலாம் கல்வி தகுதி கிடையாது சில போஸ்ட்டுக்கெலாம். ஸோ தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம இந்த ஜாப்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ ப்ரீஃபாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ணி எனபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, see you, tata.